கடந்த வாரம்ல அதுக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், நம்ம ஒரு தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். என்னது ஞாபகம் இருக்கா? 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டாபிக் நம்ம எல்லாரும் வரங்களை குறித்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுத்துருக்கிறார்? இங்க வரங்கள் இல்லாத ஆள் யாரும் இருக்கீங்களா? யாருமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார்? வரங்களை கொடுத்துருக்கிறார். இல்லை? ஸோ வரங்களை எதற்காக கொடுத்துருக்கிறார்னா, நீங்களும் நானும் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழும்படியாக நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்மை அழைத்து, நம்மளை பிள்ளையாக்கி, நம்மளை ஊழியக்காரனாக்கி, நமக்கு தாளந்துகளை கொடுத்து நம்மளை ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமேன். அதனால் எனக்கு வரம் இல்லை, நான் ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு வரங்கள் கிடையாது, எனக்கு ஊழியம் கிடையாதுன்னு ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எஸ்கேப் ஆக முடியாது. ஆமேன். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்தே, சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, ஊழியம் செய்தே ஆக வேண்டும். ஆமேன். சரி, இன்னைக்கு அதை தொடர்ந்து தான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த, என்னோடு பேசின வார்த்தை, அதை இந்த நாளில் கர்த்தர் சபைக்கு பேசும்படி விரும்புகிறார். அதனால் அந்த காரியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஆமேன். சரி, என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 25:14. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. ஆமேன். இங்க இந்த எஜமானனை குறித்து தான் நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த எஜமான் ஒரு மனிதனை விலை கொடுத்து வாங்கி, அடிமை சந்தையிலிருந்து விலை கொடுத்து வாங்கி, அவனை தன்னுடைய ஊழியக்காரனாய் மாற்றி, அவனுக்கு தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய தாளந்தை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய சொத்தை அவன் வசமாய் ஒப்பு கொடுக்கிறார். ஆமேன். சொல்லுங்க, யார் வசமாய்? அந்த அடிமை ஊழியக்காரன் வசமாய் அவர் என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, இனி என்னுடைய சொத்துக்கு நான் வருகிறது வரைக்கும் நீ தான் உத்தரவாதி. என்னுடைய ஆஸ்திக்கு, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, என்னுடைய ஊழியத்துக்கு நீ தான் உத்தரவாதி. இவ்வளவு நாள் நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் இந்த தாளந்தை நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் இந்த ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் வெகு தூரம் பிரயாணம் போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. அதனால் என்னோட இந்த ஆசீர்வாதம் முடியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட இந்த ஊழியம் முடிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட இந்த ஆஸ்தி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால என் ஸ்தானத்தில், என் பொறுப்பில் ஒன்னை ஏற்படுத்தி உன் கையில் என் ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். ஆமேன். தன் ஆஸ்திகளை அந்த ஊழியக்காரன் வசமாய் ஒப்பு கொடுத்தான். இப்ப அந்த ஊழியக்காரன் யாருடைய சார்பில் செயல்படணும்? சொல்லுங்க. அந்த எஜமானுடைய ஸ்தானத்தில் அவன் நின்று செயல்படணும். இவ்வளவு நாள் இந்த எஜமானன் செய்த ஊழியத்தை, இவ்வளவு நாள் எஜமான் பயன்படுத்தின அந்த தாளந்தை இப்ப யார் பயன்படுத்தணும்? சொல்லுங்க, நல்ல கவனிங்க. அந்த எஜமான் அந்த ஊழியக்காரரை எப்படி பார்க்கிறார்னா, தன்னை போல பார்க்கிறார். நான் எப்படி இந்த தாளந்தை கொண்டு நான் ஆஸ்திகளை சம்பாதிச்சிருக்கிறேனோ, நான் எப்படி ஊழியம் பண்ணியிருக்கிறேனோ, நான் எப்படி இந்த உலகத்தில் ஆஸ்திகளை, சொத்துக்களை சம்பாதிச்சிருக்கிறேனோ, அதே போல இந்த ஊழியக்காரனாலும் செய்ய முடியும். என் வேலையை இவன் செய்வான், என் பொறுப்பை இவன் எடுத்துக்குவான், இவன் நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லி தான்
கர்த்தர் அந்த எஜமான் தன்னுடைய ஆஸ்தியை, தன்னுடைய தாளந்தை அந்த ஊழியன் கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பி நீங்க நல்லா பண்ணுவீங்க, நல்லா செய்வீங்க, நான் செஞ்சது போலயே நீங்க செய்வீங்க, என்னை ஏமாத்த மாட்டீங்க, எது வந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, விட்டு விட மாட்டீங்க, விட்டு ஓடிட மாட்டீங்க, அதை மறந்துட மாட்டீங்கன்னு சொல்லி நம்பி அவருடைய ஊழியத்தை நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நாம ஏமாத்துறோமா? இல்லை அதை பிரயோஜனப்படுத்துகிறோமா? ஆமென், ஆமென். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, பிரதர் நாங்கள்லாம் ஊழியக்காரங்க இல்லை பிரதர். நீங்கள் தான் பிரதர் யாரு? ஊழியக்காரர் பிரதர். அதனால நீங்கள் மட்டும்தான் ஊழிய செய்யணும் பிரதர். அந்த எஜமான் யாருடைய கையில் தாளந்த கொடுத்தாரு பிரதர்? ஊழியக்காரன் கையில் தானே. அப்போ நீங்கள் தானே ஊழியக்காரன், நீங்கள் தானே பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் இல்லையா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17-18. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சொல்லுங்க, நான் மாம்சமான யாவர்னா யாரெல்லாம் வருவா? சதமா சொல்லுங்க. இல்ல அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் மாத்திரம், அப்படியா? இல்ல நல்லா படிச்சவங்க, அப்படியா? இல்ல நல்ல திறமை உள்ளவங்க, அப்படியா? என்ன வார்த்தை போடப்பட்டிருக்கு? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. யாவர் மேலும், எல்லோர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் நல்ல கவனிங்க. முதல் வசனத்துல என்ன சொன்னாரு? 17ஆம் வசனத்துல நான் மாம்சமான யாவர் மேலும். அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? என்னுடைய ஊழியக்காரர் மேலும். முதல்ல மாம்சமான யாவர் மேலும், இரண்டாவது ஊழியக்காரர் மேலும். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற மாம்சமான யாவரையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா, அவருடைய ஊழியக்காரனாய், அவருடைய ஊழியக்காரியாய், அவருடைய தீர்க்க தரிசனத்தை சுமப்பவர்களாய், அவருடைய சொப்பனங்களை காண்பவர்களாய், அவருடைய வெளிப்பாட்டை பெற்றவர்களாய், அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. சுவிசேஷம் என்பது யாவர் மேலும் விழுந்த கடமை. இன்னைக்கு பொறுப்புகள் அடிப்படையில் சில காரியங்கள், சிலனுடைய உத்தரவாதத்தின் அடிப்படையில் பதவிகள், பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஊழியம் என்பது, ஊழியம் செய்ய வேண்டும் என்பது இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க? பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறாரா? அப்ப பரிசுத்த ஆவியை பெற்ற அத்தனை பேர் என்ன செய்யணும்? அப்ப எஜமான் ஒரு ஊழியக்காரன் கையில தன் பொறுப்புகளை கொடுக்கிறான் என்றால், இன்னைக்கு அந்த எஜமான் யாருடைய கைகளில் பொறுப்பை கொடுத்திருக்கிறார்? இல்லை, கரெக்டாக சொல்லுங்க. நம்முடைய கையில் இல்லை, என் கையில். சொல்லுங்க. இந்த நம்முடையன்னு சொல்லி சொல்லி கூட்டத்தோடு கோவிந்த போட்டு போயிடக்கூடாது. என் கையில் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். உங்கள் கையெல்லாம் நீட்டி சொல்லுங்க. என் கையில் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க. என்ன அழைச்சிருக்கிறாரு, என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, அவருடைய ஊழியத்தை என் கையில் கொடுத்திருக்கிறாரு, என்னை ஊழியக்காரனா மாத்திருக்கிறாரு. என்னால சொல்லுங்க, என்னால அவருக்கு பிரயோஜனம் உண்டுன்னு அவர் நம்புறார். நாம நம்புறோமா? நம்பணும். சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா.
சரி, அப்ப நம்ம எல்லாரும் யாரு? இப்ப சத்தம் வரல, இன்னும் சத்தமா சொல்லுங்க. பெண்கள்லாம் யாரு? நீங்க ஊழியக்காரிகள். ஆண்கள்லாம் யாரு? நீங்க. ஆமென். வாலிபர்கள் எல்லாரும் நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஊழியம் செய்தே ஆக வேண்டும். சரி, வேதத்திலிருந்து ஒரு நம்ம எப்படிப்பட்ட ஊழியக்காரன், நம்ம எப்படி இருக்கக்கூடாது, இது இன்னைக்கு ஆண்டர் என்கிட்ட கேட்ட கேள்விகளை வச்சு தான் இன்னைக்கு உங்ககிட்ட சில காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன். ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 - 5 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 - 5 வரை. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். இந்த எலியாவினுடைய சம்பவத்தை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய நேரங்களில் நாம இந்த எலியாவோட கம்பேர் பண்ணுவோம். எப்படி எலியா சூரியச்சரின் கீழே உட்கார்ந்து போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னு ஜெபம் பண்றாரோ, அதே போல் அநேக நேரங்களும் இந்த சம்பவத்தை நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிக்குவோம், எடுத்துட்டு எலியாவை போல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, சூரிய செடிக்கு கீழே இருக்கிறேன், போதும் கர்த்தாவை என் ஜீவனை சொல்லுங்க எடுத்துக்கொள்வோம். இங்க எலியாவினுடைய சூழ்நிலை என்னன்னா, யேசபேல் என்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு வார்த்தை, நாளைக்கு இந்நேரம் உன்னை கொல்ல போறேன், நீ சாக போற, இதுதான். இந்த ஒரு வார்த்தை எலியாவை முழுவதும் உடைத்து, எலியாவை முழுவதும் கலங்கப்படுத்தி, ஒரு சூறை செடிக்கு நேர ஓடி போய் அதுக்கு அருகில உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறான். போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த எலியா யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் இந்த 2 அதிகாரத்திலையும் நீங்க எலியாவை குறித்து நல்லா பார்த்தீங்கன்னா, எலியா செஞ்சது என்ன, வானத்துக்கு நேராக கையை நீட்டி 3 வருஷம் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, மழை பெய்யக்கூடாதுன்னு கட்டளையிடுறான். வானம் என்ன பண்ணுது, அவன் சொல்ல கேட்குது. அவன் ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நல்லா ஜெபிக்கிற மனுஷன், நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணானா, அந்த ஜெபம் என்ன பண்ணுச்சுன்னா வானத்தை அடைச்சிச்சு. வானத்தை அடைக்கிற அளவுக்கு, இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற அளவுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு சொல்லுங்க. இப்ப எலியா நினைச்சிருந்தா இயேசுவின் நாமத்தில் யேசபேலின் வாய் கட்டப்படுவதாக அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. முடியுமா முடியாதா? அவன் சொன்ன என்ன வேணாலும் நடக்குது. 2வது, சாரிபாத் ஊருக்கு போறான். வெறும் அந்த பானையில் மாவும் எண்ணெயும் பெருக கடவுதுன்னு சொல்றான். அதே மாதிரி பஞ்சகால முடியும் மட்டும் அந்த பானையில் என்ன பெருகல, என்ன குறையல, மாவு எண்ணெயும். அவன் கையில என்ன இருக்குன்னா வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறான். அவன் எங்க போய் ஆசீர்வாதத்தை சொன்னாலும் அங்க ஆசீர்வாதம் என்ன ஆகுதுன்னா வழிந்து ஓடுது. அவன் அநேகரை ஆசீர்வதிக்கிறவன். அவன் ஆசீர்வாதம் சும்மா நிறைகிற ஆசீர்வாதம் இல்ல, நிறைஞ்சி வழிகிற ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட பிளஸிங்க கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்திருந்தார். அவன் கையை வச்சான்னா அங்க என்ன உண்டாகுது? ஆமென். நான் சொல்ல எத்தனை புரியுது?
அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே சாரிபாத்தினுடைய அந்த அந்த விதையினுடைய மகன் மரித்து போகிறான். கொண்டு வந்து எலியாக்கிட்ட, ஐயா என் மகன் மரிச்சு போனான். ஒன்றும் பயப்படாத, உன் பையன் ஜீவனோட வருவான். திரும்ப அந்த பையனை எப்படி கொடுத்தான்? உயிரோட. அப்படின்னா செத்து போன சரீரத்துக்குள்ளேயும் ஜீவனை கொடுக்கிற வல்லமை யாருக்கு இருக்கு சொல்லுங்க. முதல்ல ஜெபம். அவனை போல பைபிள ஜெபிச்ச ஆளு யாரும் இல்லை. ரெண்டாவது, அவனை போல மற்றவங்களை ஆசீர்வதிச்ச ஆளு யாரும் இல்லை. அடுத்தது செத்து போன ஆவி மனுஷனுக்குள்ள ஆவி அனுப்புனா அது என்ன செய்து? ஆவி வருது. ஜீவனுக்கு கட்டளையிட்டால் ஆவி அவனுக்கு கீழ்ப்படியுது, ஜீவன் உள்ள வருது, மனுஷன் உயிரோட எழும்புறான். அப்படிப்பட்ட வல்லமைய, ஜீவனை கொடுக்கிற அதிகாரத்தை கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்த அதிகாரத்துக்கு வந்தா, நம்ம பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் கூடி நின்னுட்டு எங்க தெய்வம் தான் பெருசுன்றான். எலியா சொல்றான், இல்ல என் கர்த்தர் தான் பெரியவர்னு சொல்லிட்டு வானத்திலிருந்து எதை இறக்குனார் ஐயா சொல்லுங்க? என்னை கேட்டருளும் தான் ஜெபம் பண்ணா, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கர்த்தர் தான் தேவன் சொல்லி நிரூபித்தது. 450 பேரையும் எலியா கொலை செஞ்சான். 450 பேரையும் எலியா வெட்டி போட்டான். அவ்வளவு வீரன். 450 பேர் அவன் ஒரு ஆள் வெட்டினான்னு பைபிள் சொல்லுது. எப்படி வெட்டியிருப்பான்னு நினைச்சுக்கோங்க. இல்ல, ஜெபத்துல வீரன், ஆசீர்வாதத்துல அவன் ஆசீர்வதிச்சா பெருகி ஓடுது, ஜீவனை கட்டளையிட்டா ஜீவன் வருது, வானத்தில் அக்கினி இறங்கட்டும்னு அக்கினி வருது. அவன் ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்குது. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ளங்கை மேகம். அவன் போய் சொல்றான் வேலைக்காரன், டே ஏதாச்சும் மேகம் வருதான்னு பாரு. ஐயா 7வது முறை சொல்றான், உள்ளங்கை மேகம் வருது. அந்த மேகம் என்ன மலையை கொண்டு வந்துச்சான்? பெருமழையை கொண்டு வந்தது. சின்ன காரியத்தை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை காட்டுகிறவன் இந்த எலியா. இவ்வளவு வல்லமை இருந்தும், இவ்வளவு அதிகாரம் இருந்தும், ஒரு பெண்ணினுடைய ஒரு வார்த்தை அவனை எங்க போய் உட்கார வச்சிருச்சு. ஆமே. இன்னைக்கு இங்க இருக்கிற அநேகர் ஜெபத்தில் வல்லவர்கள். உங்களுக்குள்ள கர்த்தர் ஜெப ஆவியை கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற அநேகருக்குள்ள அநேகரை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க ஒருத்தரை பிளஸ் பண்ணா அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். உங்களுக்குள்ள அநேகருக்கு மரித்து போன ஜனங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு வானத்தின் அடையாளங்களை கொடுக்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுக்கிற ஆசீர்வாதம், இல்ல சுகத்தை கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், வானத்திலிருந்து கர்த்தரை தேவன்கிற நிரூபிக்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த வைராக்கியம், அந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்கள் அநேகருக்கு வைத்திருக்கிறார். இருக்குதா இல்லையா? அன்னைக்கு எலியாவுக்கு கொடுத்த அதே வல்லமை, எலியாவுக்கு கொடுத்த அதே ஜெபம், எலியாவுக்கு கொடுத்த அதே அதிகாரம், அவன் கட்டளையிட்டான் நிற்கும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த எலியாவை போல இன்னைக்கு அநேகருக்குள்ள கர்த்தர் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவர் என்னை இந்த விஷயத்துல பயன்படுத்த விரும்புகிறார். சில இடங்கள்ல நான் ஜெபிச்சா அங்க அற்புதம் நடக்குது பிரதர். உண்மையா இல்லையா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. எலிசாவுக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆசை தெரியுமா? அவன் இருக்கிற வேற எதுவும் எனக்கு வேணாம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எனக்குள்ள போதும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி. அவன் கேட்டான், உங்களுக்குள்ள இருக்கிற அற்புதம் செய்கிற சக்தி எனக்கு தாங்க வேண்டாம், உங்களுக்கு சுகமாக்குற வல்லமை எனக்கு வேண்டாம், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எனக்குள்ள இருந்தா போதும், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்தா போதும், நான் உங்களை போல அற்புதங்களை செய்ய முடியும், உங்களை போல ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லி எலிசா அதை கேட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்டது எப்படின்னா 2 மடங்கா. ஆமென். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவி எலியாவின் ஆவி அல்ல. எலியாவை உருவாக்கின, எலியாவை கொண்டு பயன்படுத்தின, எலியாவை அற்புதங்கள் செய்ய வைத்த, எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கேட்டு வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின அந்த பரலோக தேவத்தினுடைய ஆவியை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப எலியாவுக்குள்ள இருக்கிற ஜெபம் 3 வருஷம் தான் வேலை செய்யணும். என் ஜெபம் பல வருஷம் வேலை செய்யும் பிரதர். எலியாவுக்கு இருந்த ஜெபத்தின் வல்லமையை விட எனக்குள்ள இருக்கிற ஜெபத்தின் வல்லமை ஜாஸ்தி. வேதம் சொல்லுது, எலிசா எலியாவை விட 2 மடங்கு அற்புதம் செஞ்சானாம்.
ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நான் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு ரெட்டிப்பா கொடுக்கல. அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். அநேக நேரம் நம்ம எலியாவை போல நடக்கின்றோம். ஆண்டு சொல்றாரு, நீ என்னை விட பெரியவனா இருப்பேன்றார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி எலியாவுக்கு இந்த வல்லமைகள் கொடுக்கப்பட்டதோ அதை விட பல மடங்கு கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம அப்போஸ்தலர்ல வாசிச்சோம். அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கல, என்ன பண்ணாராம்? ஊத்தினாராம். சொல்லுங்க, ஊற்றி இருக்கிறார். என் மேல யார் ஊற்றப்பட்டிருக்கா? கொடுப்பதற்கும் ஊற்றுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நிரம்பி 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 வழிகிற ஆவிய உடைய மனுஷனாய் மாற்றி இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை பெருசு, உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரம் எலியாவை விட பெருசு, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எலியாவை விட பெருசு, உங்களுக்குள்ள இருக்கிற ஜபம் எலியாவை விட பெருசு. ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையை, அவருடைய அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆனா இங்க இவ்வளவு செஞ்ச எலியா யாரை கண்டு பயந்து நிற்கிறான்? சொல்லுங்க. யெசபேலை கண்டு அவன் பயந்து ஒரு இடத்துல நிற்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கறக்கு, நான் சில காரியங்களை நான் எழுதி வச்சிருக்கிறத சொல்றேன். முதல்ல, எலியா, இவ்வளவு வல்லமை உள்ள எலியா, இவ்வளவு வரங்களை பெற்ற எலியா ஒரு ஸ்திரீயின் வார்த்தையை கேட்டு மிகவும் உடைந்து போனான். அவன் இருதயம் உடைஞ்சு போச்சு. ஒரு ஸ்திரீயினுடைய, அதுவும் அந்த ஸ்திரீ யாருன்னா ஒரு புறஜாதி பெண், விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு பெண். அந்த பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டு பெரிய தீர்க்கதரிசி, புதிய ஏற்பாட்டில் எலியாவை போல ஒரு தீர்க்கதரிசி வேற யாரும் இல்லைன்னு சொல்லப்படுது. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி சாதாரண ஒரு யெசபேலினுடைய வார்த்தையை கேட்டு பயந்து, இவ்வளவு வல்லமையாய் வானத்தில் அக்னி இறக்கினவன் கர்மேல் பர்வதத்தில் எல்லாருக்கு நேராய் தன் கரங்களை விரித்து நான் தேவனுடைய மனுஷன் என்று நிரூபித்த அதே எலியா இப்பொழுது ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு பயந்து சூறைச்செடியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை செய்யக்கூடாதபடி, அந்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடாதபடி எந்த யெசபேலை பார்த்து நீங்க பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? எந்த யெசபேல் உங்களுடைய ஊழியத்தை தடை செய்கிறாள்? எந்த யெசபேல் எலியாவை உடைச்சு போட்டது போல உங்களை உடைத்து போட்டு கொண்டிருக்கிறாள்? இங்க நிறைய பேர் உடைஞ்சு போய் நிக்கிறீங்க. உடைஞ்சு போன அனுபவத்தால ஊழியத்தை நாம் நிப்பாட்டியாச்சு. நான் எலியாவை போல இங்க உடைஞ்சு போய் நிற்கிறான். என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் உடைஞ்சானா, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணா இவ்வளவு வல்லமை நடந்துச்சு, நான் இப்படியெல்லாம் ஊழியம் பண்ணனே, நான் ஊழியம் பண்ணதுக்கு ஒரு பெண் எனக்கு விரோதமாய் எழும்புகிறாளே, என் மரணத்தை அவள் குறிக்கிறாள்னு சொல்லி தன் ஊழியத்தை குறித்து பயப்படுகிறான். நான் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனங்கிற மாதிரி எலியா யோசிக்கிறான். அதனால போதும் ஆண்டவரே என் ஜீவனை. இன்னைக்கு அநேகர் உடைஞ்சு போயிருக்கிறீங்க. உங்களை உடைக்கிறதுக்கு நிறைய யெசபேல் இருக்கதான் செய்வார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யெசபேல் இருக்கதான் செய்வார்கள். யெசபேலை மாற்றி போடுங்க, ஆண்டவர் மாற்ற மாட்டார். யெசபேல் நிறைய பேர் ஜெபம் என்னன்னா, நான் யெசபேல் இல்லாத இடத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் பிரதர். நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் எப்பெல்லாம் அப்படி ஜெபிக்கிறீங்களோ அங்கே ஒரு யெசபேல் அல்ல 100 யெசபேல் வருவா. ஹலோ, நான் சொல்கிறேன், எத்தனை நேரம் புரியுது? நம்ம எப்படி ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, தடையே இல்லாமல் அப்படியே சந்தோஷமாய் அப்படியே போனோமா பிரதர், அப்படி ஜெபம் பண்ணோமா பிரதர், அப்படியே வந்தோமா பிரதர், அப்படி பீஸ் கிடையவே கிடையாது. எந்த இடத்துல யெசபேல் இருக்கிறாளோ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, உங்கள் ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம்னா, உங்க ஊழியத்தை பார்த்து யார் பயப்படுறா? யெசபேல் பயப்படுறா. இது எலியாவுக்கு தெரியல.
எசபேல் அவனை கண்ட 450 தீர்க்க தரிசனங்களை கொன்றதையும் இதற்கு முன்னாடி அவன் செஞ்ச அற்புதங்களை எல்லாம் கேள்விப்பட்ட எசபேல் இப்ப எலியாவை கொல்லும்படி தீர்மானிக்கிறார். என்னன்னா அவளுக்கு ஒரு பயம். என்ன பயம்? எனக்கு விரோதமாய், என் தேவர்களுக்கு விரோதமாய் இந்த எலியா செயல்படுகிறானே, இவனை விட்டா இன்னும் அதிகமா செய்வான், இன்னும் அதிகமா தேசத்துல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவான், கர்த்தர் தான் தேவன் என்பதை எலியா நிரூபிப்பான். அதனால இப்பவே எலியாவை என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. எசபேல் ஏன் எனக்கு விரோதமாக எழும்புகிறாள்? ஏன் காரணமே இல்லாம நான் எசபேலுக்கு விரோதமா போல பிரதர். எசபேலை பார்த்து தப்பா பேசல பிரதர். எசபேலை பார்த்து யார்கிட்ட நான் எதுவுமே சொல்லல பிரதர். நான் ஒண்ணுதான் சொல்றேன், கர்த்தர் தான். எலியா அதை மட்டும் தானே செஞ்சாரு. எங்கேயாச்சும் எசபேலுக்கு விரோதமா எலியா போய் பேசினாரா? பேசல. அவருடைய வேலை என்ன? கர்த்தரை உயர்த்துறது. அதை மட்டும் தான் பார்க்கிறாரு. இது யாருக்கு பிடிக்காது? எசபேல் எழும்பதான் செய்யும். நிறைய எசபேல் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தை விட்டு பின்வாங்கி நிற்கிறீங்க. ஆமேன். ஆமேன் சொன்னா சத்தமா ஆமேன் சொல்லிடணும். அது என்ன எசபேல்ங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு. எசபேல் என்றால் சத்துரு உயர்ந்து நிற்கிறான் என்று அர்த்தம். எப்படி நிற்கிறானா? குனிஞ்சு பயந்தெல்லாம் இல்லை. எப்படி நிற்கிறான்? நிமிர்ந்து உயர்ந்து நிற்கிறான். நம்ம ஆட்கள் உயர்ந்து நிமிர்ந்து நின்னா நமக்கு ஒரு பயம். ஆனால் நமக்கு பயம் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், ஏற்கனவே தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தாரா, உயரமான கோலியாத்தை எங்கே அடித்தார்? எவ்வளோ உயரமாக இருக்கிறானோ அவனுக்கு தான் ஆபத்து. ஏன்னா நம்ம குறி வைக்க போகிறது எங்கே? சொல்லுங்க. எசபேலை கண்டு பயப்படாதீங்க. ரெண்டாவது, எலியா என்ன ஆனான் தெரியுமா? வனாந்தரத்தை நோக்கி ஓடுகிறான். கர்மேலின் மேல் நின்ற எலியா, கர்த்தரை நிரூபிப்பதற்காக கர்மேல் மேல போன எலியா இப்ப அந்த கர்மேல் பர்வதத்தை விட்டுட்டு, கர்மேல கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டுட்டு இப்ப ஐயா எங்க ஓடுறாரு? இப்ப வனாந்தரத்தை நோக்கி. இவ்வளவு நாள் எலியா கர்மேல் பர்வதம், அந்த 450 தீர்க்கதரிசிகளையும் தோக்கடிச்சது கர்மேல் பர்வதம், பெருமலையை பெய்ய பண்ணினது கர்மேல் பர்வதம், அவனுடைய ஜெப வாழ்க்கை கர்மேல் பர்வதம், ஊழியம் கர்மேல் பர்வதம், எல்லாமே கர்மேல இருந்துச்சு. ஆனா எசபேலுடைய ஒரு வார்த்தையினால கர்மேல் பர்வத்தை விட்டு இறங்கி இப்ப எங்க நோக்கி ஓடுகிறார்னா வனாந்தரத்தை நோக்கி, ஒரு சூரச்செடியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்மேல் பர்வதத்தை காணோம், மலையையே காணோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள பிரசன்னம். நீங்க கர்மேல தேடி தேடி போனீங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நேர கர்மேல் பர்வதத்துக்கு போய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப அந்த கர்மேல் பர்வதம் எங்க? ஹலோ, நான் சொல்றது எத்தனை புரியுது? எங்க போச்சு? அங்கதான் இருக்கு. நான் தான் பிரதர் அங்க இல்லை. இல்ல, திரும்புங்க கர்மேல் பர்வதத்துக்கு. எந்த எசபேல் உங்களை வனாந்தரத்துக்கு ஓட பண்ணுகிறாள்? கர்மேல் பர்வதத்தை விட்டு ஓட பண்ணுகிற அந்த வார்த்தை என்ன? அந்த எசபேல் செய்தது என்ன? அடுத்தது மூணாவது அவன் என்னன்னா, அவர் போய் அங்கே சொல்றாரு பாருங்க. இது ரொம்ப ஸ்டேட்மெண்ட், அழகான ஸ்டேட்மெண்ட். அந்த சூரச்செடி கீழே உட்காந்துட்டு, ஆண்டவரே பிதாக்களை பார்க்கிலும் நான் மற்றவங்க போல அல்ல ஆண்டவரே, நான் மற்றவங்களை விட சிறந்தவன் அல்ல, மற்றவங்க தான் சிறந்தவங்க. நான் எங்க அந்த பகுதியில் எலியாவை விட யாரா சிறந்தவன் இருக்கானா? சொல்லுங்க. எலியாவை கண்டு தேசமே பயப்படுது, எலியாவை கண்டு ராஜா பயப்படுறான், எலியாவை கண்டு எசபேல் பயப்படுறான், எலியாவை கண்டு அத்தனை தீர்க்கதரிசிகளும் பயப்படுறான், எலியாவை கண்டு பாகாலுடைய எல்லா தேவர்களும் பயப்படுறாங்க. அவன் தான் அங்க இருக்கிற எல்லா தேவர்களிலும், எல்லா மனிதர்களிலும், எல்லா ராஜாக்களும் சிறந்தவன். ஆனா இந்த எலியா போய் சூஜையில உட்கார்ந்துட்டு, நான் நல்லவன் கிடையாது, நான் சிறந்தவன் அல்ல, நான் ஊழியம் செய்ய தகுதி இல்லை, நான் இதுக்கு தகுதி ஆக மாட்டேன், எனக்கு இது வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை முறை கர்த்தரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் தகுதி கிடையாது, நான் தகுதி கிடையாது, நான் சிறந்தவன் கிடையாது, எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு நாலேஜ் கிடையாது. நமக்கு நாலேஜ் கிடையாதுன்னா வேற யாருக்கு நாலேஜ் இருக்கிறது? கர்த்தருக்கு தேவை ஞானம் உள்ளவன் அல்ல, கர்த்தருக்கு தேவை பைத்தியக்காரன். உண்மையா இல்லையா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. எலியா யார் தெரியுமா? உண்மையிலே பைத்தியக்காரன் தான். பைத்தியக்காரன் சொன்னா அப்படி நினைச்சிடாதீங்க, ஒண்ணுமே இல்லாத ஆளு. அவனை குறித்து இப்படி போடப்பட்டிருக்கோம். என்ன போடப்பட்டிருக்கோம்? எலியாவுடைய அடையாளம் என்ன?
திஸ்பியனாகிய எலியா. அப்ப என்ன அர்த்தம்னா சிறைப்பட்டவனாகிய எலியா. அவன் வாழ்க்கையில் அடிமைத்தனம் கஷ்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. அவனை தான் கொண்டு வந்து எடுத்து கர்த்தர் தீர்க்கதரிசியை பயன்படுத்துறார். அவன் சொல்றான், நான் நல்லவன் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு, நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் சிறந்தவன் ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க தெரியாது ஆண்டவரே, அதனால நான் இதை பண்ண மாட்டேன். எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, அதனால இதை பண்ண மாட்டேன். எனக்கு ஊழியம் பண்ண தெரியாது, அதனால வரமாட்டேன். எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, நான் நல்லவன் இல்லை, நான் பாவி பாவி பாவி. இது யேசபேலினுடைய ஆவி. ஆமென். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களை நம்பி அவர் அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். நீங்க உட்காந்துட்டு நான் சிறந்தவன் இல்லை, அவருக்கு தெரியுமா தெரியாத நான் சிறந்தவன் இல்லைன்னு சொல்லுங்க. உங்களை விட நல்லாவே தெரியும். என்னை விட எனக்கு ஏசப்பாவுக்கு இவன் எதுக்கு லாய்க்கில்லைன்னு தெரியும். அதனால தான் ஒரு தாழ்ந்த ஊமை ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவனை பற்றி தெரியுமா தெரியாத இவன் பிரயோஜனம் இல்லாத கேஸுன்னு தெரியும். ஆனால் என்ன கொடுத்தாரு சொல்லுங்க? பிரயோஜனமே கிடையாது, புதைச்சிவை தான் வைப்பான்னு தெரிஞ்சும் ஒருத்தவன் கையில் அவர் தாளந்த கொடுத்து தன்னுடைய ஊழியத்தை கையில் கொடுத்தாருன்னா இன்னைக்கு ரத்தத்தை சிந்தி மீட்டு வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் சும்மா அந்த யேசபேலுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு அதை கேட்டுட்டு இதை கேட்டுட்டு நான் சிறந்த, அதுவும் நான் பிதாக்களை பார்க்கலும் சிறந்தவன் இல்லை. ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் முத எலியாவை தான் எழுப்புறார். சாமுவேல் இருந்தார், ஆனால் எலியாவை போல அல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு நாளும் உங்களுடைய தகுதியை பார்த்து அதை வேண்டான்னு சொல்லாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நாளும் கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நான் சிறந்தவன் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சிறந்தவனாய் பார்த்ததற்காக நன்றி. எத்தனை நீதிமான் இருக்கீங்க இங்க? ஒன்று எண்ணிரலாம் போலே நீதிமான். எல்லாரும் நீதிமான்களா இருக்கோமா? சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான். என்ன அர்த்தம்? நீதி பிளஸ் மான். சும்மா சொல்றேன், நீதிமான் அப்படின்னா சரியானவன் அர்த்தம். நீதிமான் என்ன அர்த்தம்? யாருக்கு முன்னாடி? மனுஷங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் சரியானவங்களா தெரியுறீங்க? கை தூக்குங்க. இந்த உலகத்தில் என்ன எல்லாரும் சரியானவனாய் பார்க்கிறார்கள் பிரதர். யாரும் பெஸ்ட்டாக என்ன பார்க்குறாங்க? பெஸ்ட்டு டீச்சரா, பெஸ்ட்டு ஆஃபீஸ் மேனேஜரா, இல்லை பெஸ்ட்டு மனுஷனா, பெஸ்ட்டாக என்ன யாரும் பார்க்குறாங்களா? நான் பெஸ்ட்டாக செஞ்சால் கூட நம்மகிட்ட வந்து நீ பெஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போகிற ஆட்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் கர்த்தர் நான் பெஸ்ட்டே இல்லைனாலும் என்னை வந்து சொல்கிறாரு, நீ யார் தெரியுமா? நீதிமான். எனக்கு முன்னாடி நீ சரியானவன். அவ்வளோதான். நீங்களும் நானும் மனுஷனுக்கு முன்பாக சரியானவனோ இல்லை. எனக்கு முன்னாடி நான் என்ன கண்ணாடியில் நின்று பார்த்தா கூட நான் சரியானவனா அப்படின்னா எனக்கு தெரியாது, நான் சரியானவன் கிடையாது. ஆனா கர்த்தர் என்னை இயேசுவின் ரத்தத்தின் மூலம் பார்க்கிறதுனால நான் இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக சரியானவனா தான் நிற்கிறேன். நான் தேவனுக்கு முன்பாக சிறந்தவனா தான் நிற்கிறேன். இன்னைக்கு யேசபேல் நிறைய உங்களை பார்த்து சொல்லுவா, நீ சரியானவன் கிடையாது, நீ சிறந்தவன் கிடையாது, இந்த ஊழியத்துக்கு நீ தகுதி கிடையாது, நீ நாளைக்கு சாக போற, உன் ஊழியம் முடிய போகுது, உன் வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, இல்ல, தேவனுக்கு முன்பாக கர்த்தர் என்னை சரியானவனாய் வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நானும் சரியானவர்கள். அல்லேலூயா. எலியா தேவனுக்கு முன்னாடி நின்றுட்டு நான் யார் கிடையாது, சிறந்தவன் கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இல்லை. அடுத்தது தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். வேலைக்காரனை பெருசபாவினுடைய எல்லையில் நிப்பாட்டிட்டு இவர் ஒரு நாள் தூரம் போய் எங்கே நிற்கிறார்? இப்போ சூரச்செடிக்கு கீழே. எலியா இது வரைக்கும் தனியாக இருந்து பார்க்க முடியாது. ஒன்று சாரி பார்த்து விதவை விட்டு போவார், இல்லை கர்மேல் பருவத்துக்கு போவார், எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி நிற்பார். இப்போ எல்லாருக்கும் பயந்து எல்லாருக்கும் முன்னாடி நிற்க முடியாமல், ஃபேஸ் பண்ண முடியாமல், எல்லா மனிதர்களையும் விட்டு பிரிந்து தனித்து அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். தனிமையை தேடிக்கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் தனிமையை தேடுறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ தனியாக இருக்க வேண்டியவன் கிடையாது. தனிமை உங்களை இன்னும் தனிமைப்படுத்தும். தனிமை உங்களை இன்னும் வேற காரியங்களுக்குள்ளாய் ஆபத்துக்குள்ளாய் கொண்டு போகும். ஒருவேளை நீங்கள் இங்கே இருக்கிற யாராவது தனிமையை விரும்புனீங்கன்னா கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் தனிமையை விரும்புவது இல்லை.
சத்தமா சொல்லுங்க. எலியா தனியா போய் உட்கார்ந்ததுனால தான் சொல்லிட்டு இருக்கிறான், போதும் கர்த்தாவே என் ஜீவனை. தனிமை உங்களை மரணத்துக்குள்ளாய் கொண்டு போகும். நீ தனிமையா இருப்பதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ சாவதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ கர்த்தருடைய வல்லமையை பெற்று கர்த்தருக்காய் கர்மேல் பர்வதத்தில் அத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி நிற்பதற்கு அழைக்கப்பட்டவன். ஆமென். நீ தனிமையா போக கூடாது. யார் ஒண்ணு நீ தனியா இருக்க சொன்னாலும் இருக்காது. என் கூட யார் இருக்கா? சத்தமா சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நிற்கிற இந்த எலியாவை பார்த்து கர்த்தர் ஒரு கேட்குற கேள்வி, எலியாவே இங்க உனக்கு என்ன காரியம்? இது எங்க கேட்பாருன்னா குகையில் வச்சு தான் கேட்பார். ஆனால் நான் இங்கே கொண்டு வர்றேன், உனக்கு என்ன காரியம்? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன காரியத்தினால இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற? ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற? உனக்கு என்ன நடந்துச்சு? உனக்கு என்ன சம்பவித்தது? எதுக்காக ஊழியத்தை வேண்டான்ற? எதுக்காக உன் அபிஷேகத்தை விட்டு வந்து நிற்கிற? எதுக்காக உன் வரங்களை விட்டுட்டு வந்து நிற்கிற? எதுக்காக உன் அழைப்பை விட்டு வந்து நிற்கிற? எதுக்காக நான் இனி நல்லவனை வாழ மாட்டேன்னு சொல்ற? எதுக்காக நான் இனி ஊழியம் பண்ண மாட்டேன்னு சொல்ற? எதுக்காக போதும் கர்த்தாவேன்னு சொல்ற? ஏன்? உனக்கு இங்க என்ன வேலை? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது இந்த எலியாவை போல நானும் எலியாதான் பிரதர், நாங்கள் யார் தான்? பாடுள்ள மனுஷன் பிரதர், அதனால சோர்ந்து போகிறோம் பிரதர். இங்கே எத்தனை பேர் எலியாவை போல சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க? கை தூங்க பார்க்கலாம். நிறைய இப்படி வருது, அதுக்கு மேலே வர மாட்டேங்குது. தைரியமாக கை தூக்குங்க. நான் எலியாவை போல சோர்ந்து போய் தான் வந்திருக்கேன். ஆமென். நிறைய தூக்கணுமா தூக்க வேண்டாமா, இவர் என்ன சொல்லுவாருன்னே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எலியா மனமுடைஞ்சு சோர்ந்து போய் வல்லமையை பெற்றும் வரங்களை பெற்றும் சூரிய செடிக்கு கீழே உட்கார்ந்துருந்தான். அந்த எலியா சொன்னது போல இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் சொல்லிட்டு இருக்கோம், நானும் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் பிரதர். கர்த்தர் உங்களுடைய சோர்வுகளை எல்லாம் மாற்றப் போகிறார். இது என் செய்தி அல்ல, இது நான் சொல்ல போவதில்லை. இன்னைக்கு வேற ஒன்று சொல்ல போகிறேன். இதை தான் நம்ம எதிர்பார்ப்போன்னு தெரியும். என் சோர்வு நீங்கணும் பிரதர், நான் மறுபடியும் எழும்பணும் பிரதர், நான் சூரிய செடியை கீழே போதும் கர்த்தாவே. வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19 5வது வசனம். ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு தூதன், ஒன்னு எலியா. 2 பேருமே தேவனுடைய ஊழியத்தை பெற்றவர்கள் தான். எலியா தேவனுடைய ஊழியத்தை பெற்று வல்லமையா செயல்படுகிற மனுஷன். ஆனா இப்ப அவன் சோர்ந்து போய் கிடக்கிறான். சூரிய செடிக்கு கீழே போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் சிறந்தவன் கிடையாது, இசபெல் என்ன தேடுகிறா, நான் செஞ்ச ஊழியம் என்னாச்சு, என் ஊழியம் அவ்வளவுதான், வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லி வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு சூரிய செடிக்கு கீழே கிடக்கிறான். அதே இடத்துல இன்னொரு தூதன் ஒருவன் வந்து நிற்கிறான். சோர்ந்து போய் கடக்கிற எலியாவை தட்டி எழுப்பி, டே எலியா எழும்பி போஜனம் பண்ணுன்னு சொல்றான். இப்ப கர்த்தர் கேட்கிற கேள்வி, நீ சோர்ந்து போய் கிடக்கிற எலியாவா இல்ல தட்டி எழுப்புகிற தேவ தூதனா? வார்த்தை வர மாட்டேங்குது. நீங்க எலியாவா தூதனா? சொல்லுங்க. எலியாவை போல தான் இருக்கும் பிரதர். எலியா தான். நீங்க எலியா அல்ல, எலியாவை விட மேலான தேவ தூதன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மளை எலியாவை தான் பார்க்குறோம். எலியாவை எதை வச்சு பார்க்குறோன்னா, சோர்ந்து போன அனுபவத்தை வச்சு நிறைய நேரங்களில் நான் சோர்ந்து போய் கிடக்கிறேன், எலியாவை போல சோர்ந்து போகிறேன், எலியாவை போல சூரச்செடிக்கு கீழே கிடக்கிறேன், தனிமைப்படுத்தி வாழ்க்கையை வெறுத்து உடஞ்சு போய் நிறைய நேரங்களில் கிடக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை எலியாவை போல அல்ல, எலியாவை விட மேலான தேவதூதனாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சோர்ந்து போய் கிடக்கிற எலியா அல்ல, தட்டி எழுப்புகிற தேவதூதன். ஆமென்.
ஆமென். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மளை தூதர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை எலியாவை விட சிறந்தவர்களாய் மாற்றி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எலியாவுக்கு ரத்தம் சிந்தப்படல, புதிய ஏற்பாட்டில் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகள் தான், ஆனா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுல கர்த்தர் நம்மளை தேவ தூதர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். நம்ம தேவ தூதர்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென். இந்த தேவதூதன் எப்படிங்கிறது ஒரு சில வசனங்களை காமிச்சிட்டு ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். நாம் தேவ தூதர்கள் என்பதற்கு சில வசனம் மட்டும் காமிக்கிறேன். ஒன்று, எபிரேயர் 1:7. எபிரேயர் 1:7. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று. அப்ப இங்க சொல்லப்படுகிற ஊழியர்கள் யாரு? ஆண்டு சொல்றாரு தேவ தூதரை குறித்தோ அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்கிறார்னா, தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். இங்க சொல்லப்பட்ட தேவ தூதர்கள் 2 பேர். ஒன்று உண்மையான தூதன், இன்னொன்று தூதர்களாய் காட்டப்படுகிற தேவனுடைய ஊழியர்கள். எத்தனை பேர் ஊழியக்காரங்க இங்க இருக்கிறோம்? முதலே சொல்லிட்டேன், எத்தனை பேர் ஊழியக்காரங்க இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியை பெற்ற அத்தனை பேரையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? ஊழியக்காரனை பார்க்கிறார். அப்ப ஊழியக்காரனை இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? தூதர்களாய் பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். மல்கியா 2:7. மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். யாரு சேனைகளுடைய கர்த்தரின் தூதன்? சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஆசாரியன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஆசாரியன் யார்? இன்னைக்கு ஆசாரியன் யார்? 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ அத்தனை பேரும் தேவனுடைய ஆசாரியர்களா இருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த தேவனுடைய ஆசாரியனை கர்த்தர் தேவனுடைய தூதனாய் பார்க்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, ஊழியக்காரனும் நீங்க தான், ஆசாரியனும் நீங்க தான், தேவ தூதனும் நீங்க தான். ஆமென், ஆமென். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சூரச்செடிக்கு கீழே படுத்து கிடந்துட்டு போதும் கர்த்தாவேன்னு சொல்லுகிற அந்த எலியாவை போல உங்களை அழைக்கல. கர்த்தர் எலியாக்களை தட்டி எழுப்புகிற தூதர்களாய் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? சூரச்செடிக்கு கீழே கிடக்கிற அனுபவமா இல்ல சூரச்செடி கீழே இருக்கிற தட்டி எழுப்புற அனுபவமா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். எங்கேயும் தூதன் எங்கேயாச்சும் சூரச்செடிக்கையில் உட்கார்ந்ததை பார்த்திருக்கீங்களா? ஹலோ, எங்கேயாச்சும் தேவதூதன் ஒரு இடத்துல ஓரமா போய் ஐயோ போச்சு, இந்த கர்த்தர் ஏன் தான் இப்படி செய்றாரோ தெரியல, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எங்கேயாச்சும் உட்கார்ந்துருக்காரா? சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேவதூதனாய் பார்க்கிறார். ஆமென். இந்த தேவ தூதனுடைய மேன்மை என்ன தெரியுமா? எலியாவை விட நம்ம எப்படிப்பட்ட மேன்மைகள் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். அது மறுபடியும் வாசிங்க, அந்த மல்கியா 2:7 வாசிங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிட்டு வந்துருவோமே. ஏசாயா 6:2. ஏசாயா 6:2. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். போதும், அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். யாருக்கு மேலா? யாருக்கு மேல? சத்தமா சொல்லுங்க. தேவன் நிற்கிறார், தேவனுக்கும் மேல ஒரு ஆள் நிற்கிறான். யாரு?
நம்மலாம் யாருக்கு கீழே? நம்மலாம் ஒரு பொசிஷன் வச்சுருப்போம். கர்த்தர், அப்புறம் நாம, அப்படி தானே வச்சுருக்கிறீங்க? இல்லை சில பேர் வச்சுருப்பாங்க கர்த்தர், அப்புறம் தேவதூதர்கள், அப்புறம் பிசாசு, அப்புறம் தான் நாம. பிரதர், நம்ம தான் கடைசி ஆள். இன்னொரு லைன் சொல்கிறேன். கர்த்தர், தூதர்கள், நாம, கடைசியில் பிசாசு. இப்படி விசுவாசிக்கிற ஆள் இருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக விசுவாசிக்கிற ஆள் கர்த்தர், நான், தேவதூதன், பிசாசு. கரெக்டா? இப்போ இந்த மூணில் யாரா இருக்கீங்க? நீங்கள் 2வது ஆளா, 3வது ஆளா, கடைசி ஆளா? கடைசி ஆள். பிசாசை முன்னாடி கொண்டு போயிட்டீங்க. சரி, இந்த 3 கோஸ்ட்லி இல்லை. இங்கே வசனம் சொல்லுது, தேவதூதனை, சேராபின் என்கிற தேவதூதனை கர்த்தர் எங்கே வச்சாராம்? சொல்லுங்க, யாருக்கு மேலே? சத்தமா, யாருக்கு மேலே? இந்த வசனம் என்னை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் ஆண்டவரே, உங்களுக்கும் மேலே ஒரு தேவதூதனா? ஆண்டவருக்கு அவர் ஆராதிப்பதற்கு முகத்தை மூடி தன் சரீரத்தை மூடி ஆராதிக்கிற தேவதூதனை கர்த்தர் யாருக்கு மேலே நிப்பாட்டி இருக்கிறார்? வசனம் அழகா சொல்லுது, அவருக்கு மேலே தேவதூதன் நின்றான். இது பழைய ஏற்பாட்டில் நமக்கு கிடைக்கிற மேன்மை இல்லை, புதிய ஏற்பாட்டில் கிடைக்கிற மேன்மை. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறார்னா, நான் இப்படி சொல்லுவேன், அவர் தேவதூதனை தன்னுடைய தலைக்கு மேலே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். இது தேவதூதனுக்கு கிடைச்ச மேன்மை. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நீங்களாம் ஆசாரியர்கள் தானே, ஊழியர்கள் தானே? ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே. நான் சொல்றது புரியுதா புரியலையா? நல்லா புரியுது. அப்போ நம்ம ஊழியர்கள், நம்ம ஊழியம் செய்கிறவங்க. அப்போ கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்கிறவங்களை கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறாரு? அவருக்கு மேலே வச்சிருக்கிறார். நீங்கள் கீழே இருக்கிறீங்களா, மேலே இருக்கிறீங்களா? பக்கத்தில் பாஸ் கேளுங்க, நீங்கள் கீழையா மேலையா? தேவன் அவருக்கென்று அவருடைய ஸ்தானத்தில் நிற்கிற, அவருடைய ஊழியத்தை செய்கிற, அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஊழியனையும் ஒவ்வொரு ஆசாரியனையும் தன்னுடைய தூதனாய் பார்க்கிறார். தன்னுடைய தூதனாய் பார்த்து அந்த தூதனை அவர் தனக்கும் மேலே வைக்கிறார். ஆமென். அப்ப நீங்களும் நான் யாரு? அவருடைய மேல இருக்கிற தூதன். சரியா? இன்னொரு வசனத்தை வாசிங்க. மல்கியா 2:7. மல்கியா 2:7 வேகமா. ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள். உங்க கையில வேதங்கள் இருக்கா? எல்லாம் எடுத்து காமிங்க பார்க்கலாம். சத்தம் சும்மா சும்மா அதிகம் காணுங்க. எல்லாருடைய கையிலும் பைபிள் இருக்குல்ல, இதான் வேதம். இங்க வசனம் சொல்லுது, இந்த வேதத்தை எங்க தேடுவாங்க? யாருடைய வாயில? யாருடைய வாயில? உங்க வாயில. சொல்லுங்க, என் வாயில. என்னத்தை தேடுவாங்க? ஆக்சுவலா நம்ம வேதத்தை எங்க தேடுவோம்? நமக்கு இப்போ ஒரு வாசனம் தேவை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்ன செய்வோம்? சொல்லுங்க. வேதத்தை எடுப்போம், கடை எடுப்போம், இல்லைன்னா மொபைல் எடுப்போம், சர்ச் பண்ணுவோம், சர்ச் பண்ணி எதையோ கண்டுபிடிப்போம். வசனம் சொல்லுது, வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள். அப்போ பைபிள் யாரு? பைபிள் எங்க இருக்கு? என் வாய் தான் பைபிள். பக்கத்தில் பாசன உங்க வாய் தான் பைபிளா இருக்கு. அப்போ ஒருத்தனுக்கு சமாதானம் தேவை, உங்ககிட்ட வர்றான், அவன் சமாதானத்தை தேடி வர்றானா, அந்த சமாதானத்தை எங்க பார்க்கணும்? நம்ம வாயில பார்க்கணும். ஆண்ட வேதம். எனக்கு இந்த வேதம்ங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இந்த 5 புஸ்தகங்கள் இருக்கு பார்த்தீங்களா? என்னென்ன புஸ்தகங்கள்லாம்? ஆதியாகமம், என்னாகமம். இதை தான் பைபிளில் வேதம், வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே எழுதப்பட்ட வேதம் அப்படின்னாலே இந்த 5 புஸ்தகம் தான். இந்த 5 புஸ்தகத்தையும் கர்த்தர் சீனாய் மலையில பிரசன்னமாகி அந்த மகிமையின் மேகத்துக்குள்ள மோசையை வச்சு தன் கைப்பட ஒரு கற்பலைகளை எழுதி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் சொல்ல 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 மோசே தன் கைகளினால இந்த புஸ்தகத்தை எழுதினான். இப்ப ஆண்டவர் வேதம் சொல்லுது, ஆசாரியனுடைய உதடுகள்ல இந்த வேதத்தை தேடுவார்களே அப்படின்னா, கர்த்தர் மோசே கிட்ட சொன்ன அந்த வேதத்தை, அந்த மகிமைக்குள்ள இருந்து சொன்ன அந்த வார்த்தைகளை இன்னைக்கு யாருடைய வாயில வச்சிருக்கிறார்னா, ஆமென். நீங்க சோர்ந்து போகிற எலியாவா இல்ல தேவதூதனா? வேதம் எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்க.
இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? கர்த்தர் உங்களை பார்க்கிற மேன்மை, அவருடைய, இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம், இதுதான் கிறிஸ்துவனுடைய ஜீவன். இந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இதுல இருக்கிற ஒரு உறுப்பும் ஒளியாதுன்னு வசனம் சொல்லுது. அந்த உறுப்பை கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாயாக பார்க்கிறார். தேவதூதனாகிய உங்க ஒவ்வொருடைய வாயிலும் கர்த்தர் இந்த வேதாகமத்தை வைத்திருக்கிறார். அவருடைய ஜீவன் உங்க வாயில வச்சிருக்கிறாரு. இதை நீங்க சுமக்குறீங்க. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை கொடுக்கிறவன் யாரு? வந்துட்டு அப்படியே சோர்ந்து போய் சொல்ற ஆள் கிடையாது. மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறவன். இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவ தூதனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். ஆமென். எலியா சூறை செடிக்கு கீழே சோர்ந்து போய் கிடக்கிறான். ஊழியம் போதும், நான் செஞ்சது போதும், இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது, என்னை கொல்ல தேடுறாங்கன்னு சொல்லி பயந்து சோர்ந்து போய் சூறை செடியில் இருக்கிறான். அவனுக்கு இடத்துல கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி கர்த்தர் அவனை தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்பி சொல்லுகிறார், எலியாவே நீ போஜனம் பண்ணு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா? நீ சோர்ந்து போய் கிடக்கிற எலியா அல்ல, நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற தேவ தூதன். அநேக எலியாக்களை தட்டி எழுப்பும்படி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியம் வேண்டான, ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லி வனாந்தரத்துக்கு நேராய் ஓடுகிற எலியா நீங்கள் அல்ல. வனாந்தரத்தில் கிடக்கிற அநேக எலியாக்களை போஷிக்கிற ஒரு தேவ தூதனாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சூரச்செடிக்கு கீழே உட்காந்துட்டு, யாராச்சும் என்ன தூக்க மாட்டாங்களா, யாராச்சும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராச்சும் என்ன போஷிக்க மாட்டாங்களா, யாராச்சும் சோர்வை மாற்ற மாட்டாங்களான்னு சொல்லி அப்படி கண்ணீரோடு எதிர்பார்க்கிற எலியா நீ அல்ல. நீ நிறைய நேரங்கள்ல யாராச்சும் தூக்க மாட்டாங்களா, என்னை உயர்த்திட மாட்டாங்களா, ஒரு சான்ஸ் கொடுத்துட மாட்டாங்களா, என்னை பயன்படுத்திட மாட்டாங்களா, என்னை ஏதாச்சும் கொடுத்து என்னை பண்ணிட மாட்டாங்களா, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆமென். நீ யாரு தெரியுமா? இப்படி நினைக்கிறவங்களை தூக்கி விடுகிற தூதன். நீ யோசித்து கடக்க கூடாது. அபிஷேகம் பெற்ற நீங்க, தேவனுடைய வரத்தை பெற்ற நீங்க, தேவனுடைய ஸ்தானத்தில் நிற்க வேண்டிய நீங்க சூரச்செடியில போய் கடக்க வேண்டிய அவசியம் அல்ல. சூரச்செடியில கடக்கிற ஆள் அல்ல. எழும்பி ஓட வேண்டிய ஆள். எவ்வளவு நாள் கடப்போங்க? எவ்வளவு நாள் சூரச்செடியில் கடப்பீங்க? எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள் அழுது கொண்டு, எத்தனை நாட்கள் போதுன்னு சொல்லி, எத்தனை நாட்கள் ஜீவனை மாய்த்து கொள்ள, எத்தனை நாட்கள் தான் ஒன்றும் இல்லை, தான் சரியில்லைன்னு சொல்லி அந்த சூரச்செடியில் பக்கத்தில் கடந்துகிட்டு இருப்போம். எத்தனை நாள் வனாந்தரத்தில் கடப்பீங்க? எல்லாத்தையும் விட்டு விட்டு உங்க வாழ்க்கையில அந்த ஆதியில இருந்த ஊழியம் போனது, அனுபவங்கள் போனது, ஜபம் போனது, எல்லாம் போனது. சூரச்செடியில் கீழே உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த தேவதூதன் அவனை தட்டி எழுப்புறான். எலும்பு, எலும்பு. இன்னைக்கு நீங்க ஒரு தேவதூதன் எனக்கு வருவானான்னு சொல்லி காத்துட்டு இருக்க கூடாது. ஹலோ, நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது? நம்ம நிறைய நேரத்தில் இது சொன்ன ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார், உங்களை தட்டி எழுப்பும்படி தூதனை. அப்படி சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? உள்ளமெல்லாம் கொழுந்து விட்டு எரியும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அதெல்லாம் சொல்றது வந்து மாதிரிலாம் இல்லை. நீ தான் தூதன். உன்னை யாரும் தட்டி எங்கேயாச்சும் எந்த தூதனையாச்சும் யாராச்சும் போய், ஏ தூதா கொஞ்சம் எலும்புடா, தூங்காதடா, ஏன்டா எப்படி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? தூதன் தான் கட்டி எழுப்புறான். தூதன் தான் போய் சொல்றான், பயப்படாத, சந்தோஷமாயிரு, உனக்கு நான் நற்செய்தியை கொடுக்கிறேன்னு சொல்லி யார் சொன்னா? தூதன் மற்றவங்களை பயப்படாதன்னு சொல்றான். பயந்து கடக்கிற எலியா அல்ல, பயப்படாதேன்னு சொல்லுகிற தேவ தூதனாய் கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படுற ஆள் கிடையாது, பயத்துல இருக்கிறவங்களை தூக்கி விடுகிற எலியா. எலியாவா? தேவதூதன். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். 19:6, 5, 5, 6 2 வசனத்தை வாசிங்க.
ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. இப்போ எலியாவுக்கு யாரு சாப்பாடு போடுறா சொல்லுங்க? தூதன். ஆமென். தூதன் சாப்பாடு கொண்டு வந்து அப்போ எலியாவுக்கு முன்னாடி வைக்கிறார். அவனை என்ன சொல்றான்னா, எழுந்திருந்து என்ன பண்ணு, போஜனம் பண்ணு. நீங்கள் அநேகரை போஷிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நம்மளை யாரும் போஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நம்ம யாரும் முன்னாடியும் கையேந்தி நிற்கிறவர்கள் அல்ல, கையேந்தி நிற்கிறவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் கை கையேந்தி நிற்கிற கை அல்ல, கையேந்தி நிற்கிறவர்களுக்கு கொடுக்கிற கை. ஆமென். என் கை எதுக்கு நீட்டப்படும்னா வாங்கிறதுக்கு அல்ல. எதுக்கு? சத்தமா சொல்லுங்க. எதுக்கு? என் கை கொடுக்கிற கையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். இந்த தூதன் சாப்பாடை வாங்குறவன் அல்ல, சாப்பாட்டை. இப்ப எலியா எந்த நிலைமையில கிடக்கிறார்னா, சாப்பாடு இல்லாம போஷிக்க முடியாத நிலைமையில கிடக்கிறார். கர்த்தர் விதவையை கொண்டு எலியாவை போஷித்தார். போஷாரா? பஞ்ச காலத்துல மாவை இல்லாத இடத்துல மாவை உண்டு பண்ணி போஷிச்சார். ஆற்றண்டையில காகத்தை கொண்டு போஷிச்சார். ஆனா இப்ப எலியா சூரச்செடியில படுத்துக்கிட்டு ஒண்ணும் இல்லாம கிடக்கிறான். இப்ப கர்த்தர் யார் அனுப்புறாரு? சத்தமா? இன்னைக்கு நீங்களும் நானும் எலியாக்களை போஷிக்கிற தூதர்களை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக எலியாக்களை, அநேக வல்லமை உள்ளவர்களை, அநேக ஊழியர்களை, அநேக பெரிய பெரிய ஆட்களை நீங்க என்ன பண்ண போறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க போஷிக்கிறவர்கள், போஷிக்கப்படுகிறவர்கள் கிடையாது. ஆமென். அடுத்தது 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து கொடுத்து திரும்ப படுத்து கொண்டான். மறுபடியும் தூதன் என்ன செய்யறான்? தட்டி எழுப்புறான். மறுபடியும் என்ன கொடுக்கறான்? சாப்பாடு கொடுக்கறான். அவனை தட்டி எழுப்புறான். நல்ல கவனிங்க. தூதன் வாயில் என்ன இருக்கும்? வேதம். பக்கத்து சொல்லுங்க, வேதம். இந்த வேதத்தை கர்த்தர் அநேகருக்கு கொடுத்து அவங்கள தட்டி எழுப்புகிறவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்க வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். அவர் சொல்றார், அடையும் தண்ணீரும். அடை என்பது தேவனுடைய வார்த்தை, தண்ணி என்பது தேவனுடைய பிரசன்னம். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நிறைந்த ஒரு தூதனாய் இருக்க வேண்டும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வார்த்தையும் பிரசன்னமும். இந்த நிறைந்த தூதனாய் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை உங்களால் வெற்றியா செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரே ஒரு காத்து சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த தேவ தூதனால எலியா என்ன ஆச்சு தெரியுமா? அதுக்கு நீங்க கீழே தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆமென். நல்ல கவனிங்க. எலியா போதுன்னு இருக்கிறான். இப்ப தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி சொல்றான், போதுன்னு சொல்றதுக்கு இது நேரம் இல்லை, நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி எலியாவை வெகு தூரம் ஓடும்படியாக அந்த தேவதூதன் செய்தான். ஆமென். நான் சொல்றேன், நீங்க சோர்ந்து கிடக்கிறவர்கள் அல்ல, ஒரு மூலையில முடங்கி கிடக்கிறவர்கள் அல்ல, எழுந்து ஓடுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சூர செடிகளை கடந்து போதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களை ஓடுகிறவர்களாய், இன்னும் ஓட வேண்டிய தூரத்தை கர்த்தர் நீட்டிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஓட வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கு. போதும், இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இவ்வளவுதான் சொல்லி உங்க ஊழியத்தில் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காதீங்க. நீங்க ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் உங்களை வெகு தூரம் ஓட வைப்பார். ஒரு தூதனை போல கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவன் எங்க நேரா ஓடுறான்னா தேவனுக்கு நேராய் ஒரு குகையில ஓடுறான். அங்க யார் வந்தானா? கர்த்தர் வந்தார். இப்ப கர்த்தருக்கு நேராய் எலியாவை தேவதூதன் ஓட வச்சான். எந்த கர்மேல் பர்வதத்திலிருந்து எலியா வனாந்தரத்தை நோக்கி வெளியே வந்தானோ, அதே பர்வதத்தை போல அந்த குகையை நோக்கி, கர்த்தரை நோக்கி, தேவ பிரசன்னத்தை நோக்கி எலியாவை ஓட வைக்கிறதுக்கு கர்த்தர் அந்த தூதனை அனுப்பினார். ஆமென். நீங்க பிரசன்னத்தை விட்டு ஓடுறவங்களா, பிரசன்னத்துக்கு ஓட வைக்கிறவங்களா? சொல்லுங்க. உங்க மூலமாய் அநேகர் தேவ பிரசன்னத்துக்குள்ள வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அநேகர் வரணும், அநேகர் வரணும். ஆமென்.
அது மட்டும் இல்லை, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சத்தத்தை கேட்குறான். யாருடைய சத்தத்தை கேட்குறான்னா, இவ்வளோ நாள் எசபேலுடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்த எலியா இப்பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். தேவ தூதன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வைக்கிறதுக்கு உதவி செய்கிறவனா இருக்கிறான். நீங்கள் தேவ சத்தத்தை கேட்காதவர்கள் அல்ல, பிசாசின் சத்தங்களையும் மனுஷ சத்தங்களையும் கேட்கிறவர்கள் அல்ல. நீங்கள் யாருன்னா தேவ சத்தத்தை கேட்க பண்ணுகிறவர்கள். நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? உங்களுடைய ஸ்தானம் இதுதான். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியம் இதுதான். அநேகரை தேவனை நடத்துகிற, அநேகர் பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வருகிற, அநேகரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிற, அநேகரை தேவ பிரசன்னத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வருகிற, அநேகரை தேவ சத்தத்தை கேட்க பண்ண வைக்கிற ஒரு தேவதூதனை கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தது எலியா போய் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறான், தீர்க்க தரிசியை எழுப்ப பண்ணுகிறான். இப்பொழுது ஒரு புதிய அத்தியாயத்தை தேவதூதன் எலியாவுக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை கொண்டு அநேகருக்கு புதிய அத்தியாயத்தை துவங்க பண்ண போகிறார். உங்களை கொண்டு அநேகருக்கு புதிய ஆசீர்வாதத்தை துவங்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து கிடக்கிற எலியாவை போல இருக்கீங்களா? இல்லை எலியாக்களை ஓட பண்ண வைக்கிற தேவதூதனை போல இருக்க போறீங்களா? சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய ஊழியன், நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, எழும்பி ஓட வேண்டும். எல்லாம் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, நீ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நீ எங்க நிற்கிற? ஏன் நீ சோர்ந்து போற? எந்த எசபேல் உங்க வாழ்க்கையில் உன்னை சோர்ந்து போக பண்ணுது? நீ சோர்ந்து போய் கிடக்கிற எலியாவை போல அல்ல, அந்த தேவதூதனை போல நீ ஓட வேண்டும். அந்த தேவதூதனை போல நீ ஓட வேண்டும். உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ சோர்ந்து போகிறவன் அல்ல. ஏன் நீ வனாந்தரத்தை நோக்கி ஓடுற? ஏன் தனிமையை நோக்கி ஓடுற? ஏன் நீ அழுகையை நோக்கி ஓடுற? ஏன் வாழ்க்கையை வெறுத்து போய் நீ நிற்கிற? ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நான் உன் கூட இருக்கேன், உன்னை தேவ தூதனாய் பயன்படுத்த விரும்புகிறேன். நான் உன்னை எனக்கு மேலே வச்சிருக்கிறேன்ப்பா. நீ தனிமையான ஆள் அல்ல. உன்னை எவனும் தொட முடியாது. எந்த எசபேலும் உன்னை தொட முடியாது. எந்த சோதனைகள், எந்த பிரச்சனைகளும் உன்னை தொட முடியாது. எந்த சூழ்நிலையும் உன்னை தொட முடியாது. அபிஷேகத்தை விட்டுறாத, உன்னுடைய ஊழியத்தை விட்டுறாத, உன்னுடைய ஜெபாவியை விட்டுறாத. நீ எனக்காக வல்லமையை பிரகாசித்தவன் அல்லவா? எனக்காக ஊழியத்துக்காக ஓடுனவன் அல்லவா? எனக்காக நீ எவ்வளவு வைராக்கியமா எழும்பின. எனக்காக பாகாலுக்கு முன்னாடி சவால் விட்ட நீ, எனக்காக கர்த்தருக்காக நின்ன நீ. இப்பொழுது நீ எங்க போன? இப்பொழுது நீ எங்க போன? என் சூரச்செடிக்கு கீழே படுத்திருக்கிற இது ஒரு ஸ்தானம் அல்ல. கர்மேல் பர்வதம் தான் உன்னுடைய இடம். கர்மேல் பர்வதம் தான் உன்னுடைய ஸ்தானம். நீ திரும்ப வேண்டிய நேரம் இது. நீ திரும்ப வேண்டிய நேரம் இது. கர்த்தர் உன்னை அவருடைய சேனைகளின் தூதனாய் பார்க்கிறார். சேனைகளின் தூதனாய் பார்க்கிறார். எலியாவே, நீ தூதனாய் மாற வேண்டிய நேரம். எலியாவே, நீ சோர்ந்து கிடக்கிறவன் அல்ல, சோர்ந்து கிடக்கிறவன் அல்ல. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை பிரதர், என்னை தூக்கிவிட யாரும் இல்லைன்னு, என்னை தூக்கிவிட எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை பாஸ்டர். இல்ல, நீ தூக்கி விடுகிற நிலையில இல்ல, அநேகரை தூக்கி விடுகிற ஸ்தானத்தில் நீ நிற்கிற. ஹல்லேலூயா. உன்னை உடைந்து போக பண்ணது யாரு? நானா உன்னை உடைந்து போக பண்ணேன். ஆண்டவரா உன்னை உடைந்து போக பண்ணினார். கரங்களை உயர்த்த அர்ப்பணிக்கிறியா? ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிக்க போறோம். அர்ப்பணிங்க ஆண்டவர்கிட்ட. என்ன மன்னியும். எத்தனை முறை சுரச்செடிக்கு கீழே போய் நின்றுட்டு போதும் கர்த்தாவே. நிறைய நேரங்களில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கல. நிறைய நேரங்களில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல. நம்ம சாகணும்னு எத்தனை முறை ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஆண்டவரே, நான் போகிற இடத்துல நிறைய பேர் ஜெபம் பண்ணது உண்டு. நான் ஆக்சிடென்ட்ல செத்துட்டா நலமா இருக்கும், இல்லைன்னா நான் தூங்கும் போது என் ஜீவன் போன நலமா இருக்கும்.
இல்லைன்னா என் வாழ்க்கையில் இது இப்படி விழுந்தா நல்லா இருக்கும், நான் ஏன் இருக்கணும், நான் பரலோகத்துக்கு போன நல்லா இருக்கும். நிறைய நேரம் நீ ஜெபம் பண்ண, ஆண்டவன் ஜெபத்தை கேட்கல. ஆண்டவன் ஜெபத்தை கேட்காம உனக்கு புதிய ஜீவனை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறார் அப்படின்னா அநேக எலியாக்களுக்கு நீ தேவை, அநேக எலியாக்களுக்கு நீ தேவை. சகோதரா சகோதரி, கர்த்தர் உன்னை மறுபடியும் பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன்னை மறுபடியும் ஓட வைக்க விரும்புகிறார். அநேகரை ஓட வைக்கிற பாத்திரம் நீ, அநேகரை பயன்பட வைக்கிற பாத்திரம் நீ, அநேக எலியாக்களை போஷிக்கிற பாத்திரம் நீ, அநேக எலியாக்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிற பாத்திரம் நீ. ரிகா ஷாட்டா லாமா ராகா டாராபா ரீமா லாகா லாபா பாபா. ஹalleluya. காலாட்களோட நீ ஓடும்போது சோர்ந்து போனா, குதிரைகளோடு நீ ஓட வேண்டியது எப்படி ஓடுவ? நீ குதிரையோடு ஓட வேண்டியவன், காலாட்களோடு அல்ல. காலாட்களோடு ஓடுவதற்கு நான் உன்னை அழைக்கல, நான் உன்னை அழைக்கல. ஒரு கையை இருதயத்தில் வைத்து, ஒரு கையை இருதயத்தில் வைத்து ஒரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எரிந்து கொண்டிருப்பேன், நான் அணைஞ்சிட மாட்டேன் ஆண்டவரே, நான் அணைஞ்சிட மாட்டேன்ப்பா. என் விளக்க மறுபடியும் ஏத்துனது அணைகிறதுக்கு அல்ல. எத்தனை பாடு இருந்தாலும் அணைகிற மாதிரி வரும்போது அவர் விளக்க தூண்டி விட்டார்ல, அது அணைந்து போவதற்கு அல்ல, நீ எரிவதற்கு. நீ எரிவதற்கு, நீ எரிகிற நெருப்பு அணைந்து போகிற திரியல்ல. Thank you Jesus. எனது விளக்கு எரிய இரவை பகலாக்கினீ எசப்பா. எனது விளக்கு எரிய எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பீரி. நான் இனி சோர்ந்து போய் உட்கார மாட்டேன்பா. எரிந்து கொண்டே அணைஞ்சிட மாட்டேன் ஆண்டவரே, நானைய மாட்டேன் ஆண்டவரே. எரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே. சொல்லுங்க சொல்லுங்க அப்பா பார்த்து சொல்லுங்க, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே. இயேசுவே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. இன்னைக்கு நீங்க தான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். சோறு செடிக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்க போறோமா, இல்ல எழும்பி ஓட போறோமா? ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறார், ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். வெறுமையா இருந்த உன்னை ஆண்டவர் அழைத்து இன்னைக்கு ஊழியக்காரன் நிப்பாட்டி இருக்கிறார். நிறைய நேரத்தில் எனக்கு ஒண்ணு இல்லை, நீ ஸ்கிப் ஆகிற, நீ ஸ்கிப் ஆகிற ஒவ்வொரு நேரமும் அவருடைய இருதயத்தை நீ வேதனைப்படுத்துற. யோனாவை போல நீ எங்க போனாலும் அவனை விட மாட்டார், எங்க போனாலும் உன்னை விட மாட்டார். வேணா ஆண்டவரே, நீ எங்க போனாலும் விட மாட்டார். உனக்காக மீனை அனுப்பி அது கொண்டு வருவார். ஆனா அந்த மீனுக்குள்ள போகக்கூடாது, ஆனா அந்த மீனுக்குள்ள போகக்கூடாது. ஒரு தூதனாய் நான் வாழ விரும்புறேன் ஆண்டவரே, நான் வாழ விரும்புறேன்ப்பா. என் விளக்கை ஏத்தினதுக்கு நான் கர்த்தருக்கு கொடுக்கிற கைமாறு ஒன்னே ஒண்ணுதான், நான் அணைய மாட்டேன், எரிந்து கொண்டே இருப்பேன், நான் எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாள் எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் எலியாக்களை விட சிறந்தவர்கள், நாங்கள் எலியாவை விட மேலானவர்கள். ஆண்டவரே, எங்களுக்குள்ள உங்க ஆவியை வைத்து
எங்களை ஊழியக்காரங்களா நிறுத்திருக்கிறீங்க. அதற்கு நேராக நாங்கள் ஓடுறோம். ஏதாவது செய்யணும்ப்பா, ஏதாவது செய்யணும். நாங்கள் ஏதாவது செய்யணும். ஏதாவது 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 செய்யணும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.